இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நல்லா அதிகமாக சொன்னாங்க. விஜய்க்கு எப்படிலாம் இது ஆலோசனை பற்றி அதிகமாக சொன்னாங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும், ஃபர்ஸ்ட் ஓட்டு எப்பயுமே விஜய்க்கு தான் போட போகிறேன். இவங்க பேசுறதை வச்சு இன்னமும் ஓட்டு போடணும்னு தோணுது. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு தோணுது? என்ன காரணம்? இது வரைக்கும் இருந்தவங்க யாரும் எதுவும் ஒழுங்காக செய்யல. எங்கள் அண்ணன் செய்வாருன்னு நம்பிக்கை, இன்னும் செய்வாருன்னு நினைக்கிறேன். அதனால ஓட்டு போடணும். ஓகே, இவ்வளவு யங்ஸ்டரா இருக்கீங்க. அந்த இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு இந்த கொள்கை கோட்பாடுலாம் தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு பதில் என்னவா இருக்குன்னா, இப்போ போய் இன்னும் கற்றுக்கணும், கொள்கை கோட்பாடெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்க விஜய் அவர்களோட பயணிக்கும் பொழுது ஒரு நடிகரா இவ்வளவு நாளா நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து அரசியல் தலைவரா மாறிட்டாரு. என்ன விஷயங்கள் அவர் பிடிச்சு இவர் தான் நம்ம தலைவர், இவரு கூட தான் நம்ம பயணிக்க போறோம், என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு? எங்க அண்ணன் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோபம் வருதா உங்களுக்கு? ஆமா, அதிகமா கோவம் வருது. என்ன பண்ண முடியும்? அது ஜேக்க வச்சு காட்டுவோம்ல, கோவத்தை வந்து நாங்க ஜேக்க வச்சு வெளிப்படுத்துவோம். அவர் வந்து தற்கூரின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றது அவருமே பதில் சொல்லிட்டாரு. ஆனா தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அது பாருங்க, சொல்றவங்க எல்லாம் தான் தற்கூரி எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணெல்லாம் தற்கூரி கிடையாது. கேக்குறவங்க சொல்றாங்க எல்லாம் தற்கூரி. சாரி, உங்களை சொல்லல, அவன் சொல்றாங்க எல்லாரும் தற்கூரி. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? எங்க அண்ணன் முதலமைச்சர் சீட்ல உட்கார்றாரு, கண்டிப்பா. ஓகே, இது எப்படி இருக்கு கலை நிலவரம்? டிவிக்கே பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஃபேமிலி எல்லாருமே நான் அவ்வளவுதான், இத்தனை வருஷம் யாருக்குன்னா போட்டுங்க, இதுக்கப்புறம் டிவி கேட்க மட்டும்தான். எங்க ஊர்ல எல்லாருமே டிவி கேட்க தான் போட சொல்லுவேன். நான் டிவி கேட்க தான் ஜெயிக்கும். உங்க வீட்லயே நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க? ஆமா, அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க எதனா சொல்லு, நான் ஆயிட்டு போய் அவ்வளவு அமைக்கிட்டு வந்துருவேன் டிவி கேட்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியா? டிவி கேட்க தான் ஜெயிக்கணும் எங்க அண்ணன். அவருடைய அணைக்கு நாங்கள் தளபதிக்காக கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் அவருக்காக கட்சியில இணைந்து பணியாற்றுறதுக்காக. உங்களுக்கு மாற்று கருத்துல இல்ல அவரு உங்களுக்கும் தாவேக்கையில பயணிக்க? எனக்கு விசுவாசம். அப்படி என்ன காரணம்? இதுல பயணிக்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு? அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபேன். அவங்க திருவாரூர் வந்து மாற்று கட்சியினர் ஒருத்தர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி பெருமையா மாறலாம் தட்டிப்பாங்க. பட் அந்த ஊர்லயே வந்து இவங்க ஃபேமிலி தான் வந்து பயங்கரமான ஒரு தளபதி விஜயண்ணாவோட ஃபேனு. ஸோ நாங்கள் லவ் பண்ணும்போது 2 பேரும் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா மிங்கிள் ஆயிட்டோம். அதனால என்னவோ தெரியல, கட்சியிலையும் சேர்ந்து பணியாற்றணும், அவரை முதல்வர் அரியணையில உட்கார வைக்கணும்ட்டு நாங்க கடைசி வரைக்கும் நடிகரா. ஓகே, எப்படி நீங்க வந்து ஒரு தலைவனா என்னென்ன விஷயங்கள் பிடிச்சு உங்களுக்கு அதுல பயணிக்க உங்களுக்கு தோணுச்சு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நடிகரா இருந்தா அவர் நல்லவரா இருக்க மாட்டாரு. அவர் வந்து மொத்தமா ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்காக மட்டும் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு மாற்று கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நடிகரா இருந்தா ஏன் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது? என்னோட கொஸ்டின் அது. மத்தவங்களோட கொஸ்டின் அதுதான். ஒரு நடிகரா இருந்து சம்பாரிச்சு அவர் நினைச்சிருந்தா கோடியா எவ்வளவு பணம் இருக்கு, பங்களா வாங்கிட்டு அவர் செட்டில் ஆயிருக்கலாம். இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும் அவசியமும் கிடையாது. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. நாங்க எல்லாம் சேர்ந்து விஜயண்ணா கூட சேர்ந்து இந்த மக்களுக்கு கடைசி வரைக்கும் துணை நிற்போம். நல்ல ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக அவர் கூட நாங்க எப்பவுமே பாடுபடுவோம். இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல வந்திருக்கீங்க, கணவரோட வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? என்ன விஷயங்கள் நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க? என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. அவங்களுடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திரு நாஞ்சில் சம்பத் அண்ணா வந்திருந்தாரு. அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. லைலா மணியா இருக்கட்டும், அப்புறம் அண்ணன் ராஜ்மோகனா இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஸ்பீச்லாம் கேட்கும் போது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு ஹைப் மாதிரியே இருக்கு. ஸோ இவங்களாம் வந்து பேசும்போது பரவாயில்ல, அதாவது மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அவங்க உணர்த்துறாங்க. ஸோ நம்மளும் வந்து அவங்க பேசின பேச்சை வச்சு நானும் போயிட்டு 4 பேர் இவன் சொல்லுவேன், அவர் பேசின ஸ்பீச்லாம் அப்படி இருந்தது, மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக தான் வந்து அவங்களாம் வந்திருக்காங்கன்றத நல்லா தெளிவுபடுத்துவேன். கூட்டம் என்ன வழங்கினாங்க, என்ன பேசினாங்க? இன்னைக்கு ஆலோசனை நாங்கள் வந்து சென்னை புறநகர் மாவட்டம் அண்ணா ஈசார் அண்ணா இதுல தான் இருக்கிற சரவண அண்ணா இதுல. இப்போ இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் வந்து நம்ம அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், ஒரு வீடு வீடா சென்று அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு முதல்ல கேட்க சொல்றோம். மக்களோட மக்களா போயிட்டு நைட்டும் பகலுமா இருந்து நீங்க போய் என்னன்னு விசாரிங்க. அவங்க வந்து மாற்று கட்சியினரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு நேரா நின்று உங்களுடைய கோரிக்கை என்னமா, வீட்டுல தெருவில் லைட் நல்லா எரியுதுங்களா, ரோடு நல்லா இருக்குங்களா, டைமுக்கு தண்ணி நல்லா கரெக்டா வருதுங்களா, எந்த ஒரு குறையா இருந்தாலும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சார் ஆனந்த் சார் வந்து எல்லாரும் விசாரிக்க சொல்லியிருக்காரு. விசாரிச்சுட்டு அவங்களுக்கு குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இது பண்ணணும்னு சொல்லிவிட மக்களோட மக்களா பணி சேர்ந்து வேலை செய்ய சொல்றாரு. இதுதான் எங்களோட இது. உதயநிதி எந்த காலத்துல நின்று எங்க ஒரு கணல பாத்துருக்கேன் டான்ஸர் ஆனதை தவிர மற்றபடி அவருக்கு எந்த ஸ்டெப்பும் கிடையாது. வேணா தைரியமான ஆளா இருந்தா, நான் இப்ப கேக்குறேன், நீங்க தைரியமான ஆளா இருந்தா உதயநிதியை ஐயா, உங்களை ஐயானே கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல் வச்சு நான் எனக்கு திட்டின்னு இருக்காங்க, போல இதையும் சேர்த்து திட்டுங்க. நீங்க தைரியமான ஆளா இருந்தா விஜய் எங்க தளபதி எங்க நிக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்ல சிங்கிளா நில்லுங்க.
நீங்க எத்தனை கூட்டணி வேணா வைக்க கூடாது, சிங்கிளா நின்று நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கலாம். ஒரு கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க மாட்டீங்க. ஏங்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க? சும்மா வந்து ஒர்க் ஆகாத சிஸ்டம்ல உட்காந்து ஹலோ என்னம்மா வந்தியா, ஒரு நல்ல அரசாங்கம் எப்படின்னா ஒரு 4000 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கும் போகக்கூடாது, எந்த ஒரு அந்த இடத்துல எவ்வளவு தண்ணி போகுது அதெல்லாம் எதுவுமே பண்ணிருக்க கூடாது. ஆனா இவங்க எல்லாமே செட் பண்ணிட்டு இவங்களே ஒரு பள்ளத்தை நோண்டுறாங்க. இப்போ ஒரு 5000 கோடி அதிர்ஷ்டமா கேட்டிருக்காங்க. இது என்னங்க இது? 5000 கோடி எதுக்குன்னா லேப்டாப் கொடுக்கறதுக்கு, இந்த எலெக்ஷன்ல வந்து ரேஷன் கார்டுல வச்சு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 5000 கோடி. இதெல்லாம் கேட்கறேன் நான். இப்ப நாங்க கேட்டானா எதுக்கு இவ்வளவு பழமேடா இருக்கு இதெல்லாம் கேட்டா நம்ம வந்து என்னென்ன சொல்றாங்க, நீ வந்து விஜய் ஒரு வெறியனா, விஜய் ஒரு இருமன். ஆமாங்க, நான் தளபதி வெறியன்னா நான் இருந்தா பேசுறேன்ல. நான் எதுக்காக பேசுறேன், நம்ம ஏரியாவுக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு நல்ல விஷயம் நடக்கணும். ஏன்னா நம்ம கண்கூரா பாக்குறோம் காசு அடிக்கிற விஷயம், இந்த லேண்ட் மாஃபியா. ஒரு வீடு கட்டினா 50,000 பணம் கேக்குறாங்க. ஏங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க 3 லட்சம் வீடை கட்டுறான், அவங்ககிட்ட ஒரு 50,000 அடிச்சா எப்படிங்க? எல்லார் வெயிட்ல அடிச்சு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாம் ஒரு முடிஞ்சா நின்னு காட்டி ஜெயிச்சு காமிச்சிட்டு எல்லாருமே நாங்க உங்க பக்கத்துல நிக்கிறோங்க. ஜெயிக்க முடியாது பணம் செலவு பண்ணாம. அந்த டாஸ்க் இருக்குல்ல, இப்ப நாங்க கூட போய் இவருக்கு என்ன கூப்பிட்டாரு வாப்பான்னு 500 ரூபாய் எதிர்பார்க்கல, ஒரு சாப்பாடு எதிர்பார்க்கல. நைட் நாங்க போய் நல்லா சாப்பிட்டு நாங்க நிம்மதியா தூங்குவோம். ஏன்னா இந்த மீட்டிங் நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு. எங்களை அண்ணன் ஈஸியா அண்ணன் எங்களுக்கு வழிகாட்டு. அதுக்கப்புறம் ஆனந்த் அண்ணன் வந்து நல்லா அறிவுரை சொல்லியிருக்காரு, லைலாமணி அண்ணன் நல்லா சொல்லி பேசியிருக்காரு. எல்லாருமே பேசி எல்லாருமே ஒண்ணு கூடினா மக்களே நம்ம தான் கொஞ்சம் மாத்தணும். நம்ம நாஞ்சில் அண்ணா வந்து பிச்சுட்டாரு. நாங்க வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா டிவிகே சார்பா இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப மிஞ்சி ஓவரா என்ன சொல்றது, ரொம்ப மன திருப்தியோட போறேன். ஒரு வேலையை விட்டு மேனேஜர் 4 மணிக்கு, இப்ப மேனேஜர் இந்த வீடியோ பார்த்தேன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. 4:30 மணிக்கு வேலையை விட்டு ஓடி வந்தேன். மேனேஜர் பார்த்தானா பரவாயில்ல, ஆனா என் தளபதிக்கு வரேன் எல்லாமே. சோழிங்கநல்லூர் தொகுதி கடந்த 10 ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் இருந்து 2026ல நீங்க வேணா பாருங்கன்னா ஓப்பன் சேனல் சொல்றேன். 2026ல சோழிங்கநல்லூர் தொகுதி ஈசிஆரின் கோட்டை, ஈசிஆர் சரவணன் கோட்டை தான் கம்பல்சரி 2026. இனிமேல் இந்த தொகுதி டிவிகே தொகுதி தான். போன 10 வருஷமா டிஎம்கே முன்னாடி ஏடிஎம்கே. ஆனா இந்த 2020 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இனிமேல் டிவிக்கோட தளபதி தொகுதி தான் கம்பல்சரி. சரிங்களா? 2026 எங்க இலட்சியம் தளபதியை வந்து சேஞ்ச் ஆல்கோட்ல வைக்கிறது எங்களுடைய கனவு லட்சியம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த சோழிங்கநல்லூர் நிறைய இப்போ ஐடி கம்பெனிலாம் நிறைய இருக்கு. இந்த ரோடு வசதி சரியா நல்ல. முதல்ல எங்க ஏரியால ரொம்ப கஷ்டம். எங்க ஏரியா நாங்க 40 வருஷமா இருக்கோம், பட்டா தர மாட்டாங்க. கேட்டா வந்து வேற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கேட்டு போறாங்க, வந்து பட்டா தர கேட்ட கேஸ் இருக்கு அப்படி சொல்லி இது பண்றாங்க. எங்களோட கருத்து என்னன்னா, நான் மெயினா வந்து இந்த டிவிகளை வந்த காரணமா எங்க ஏரியா எதனா பிரச்சனை வந்து பண்ணணும். ஏன்னா டிவிகள் வந்தா கம்பல்சரி தளபதி சொல்லி நிரந்தர வீடு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு தேர்தல் வைக்கல. அதே மாதிரி எங்களுக்கு எதனா நல்லது நடக்கிறதா கண்டிப்பா இந்த வந்திருக்கோம். ஓகேங்களா? 2020 கம்பல்சரி ஈஸியார் கோட்டை கம்பல்சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம்? என்ன விஷயங்கள்? எந்த விஷயமா இருந்தாலும், எந்த ஆலோசனை கூட்டமா இருந்தாலும் அது எங்க எல்லாரையும் ஊக்கப்படுத்துற ஒரு ஆலோசனை கூட்டமா தான் இருக்கும். எங்க பொதுச் செயலாளர் அவர்களும், எங்க மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் எப்பயுமே எங்களுக்கு வந்து ஒரு நல்வழி, நல்ல விஷயங்களை தான் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் வந்து இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு ஓட்டு, எவ்வளவு பூத்து, எவ்வளவு இது இருக்கு, அதுல எவ்வளவு இன்னல்கள் இருக்கு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மைனஸா இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரப்போற 2026 தேர்தலில் அதெல்லாம் சரி செய்யற விதமா எங்க தோழர்களோட சேர்ந்து பணியாற்றி கண்டிப்பா எங்க தளபதியில அரிய நிலை ஏற்று. மக்கள் கூட அந்த களத்துல நீங்க போகும்போது அந்த வரவேற்புன்றது எப்படி இருக்கு? அவங்களோட எதிர்பார்ப்புன்றது என்னவா இருக்கு? கண்டிப்பாக நாங்க வந்து இப்போ துண்டு போட்டுறதுனால பார்த்த உடனே டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. நான் துண்டு போடாம சில இடத்துல போய் நான் நண்பர்களா ஒரு அண்ணன் தம்பியா விசாரிக்கும் போது கண்டிப்பா டிவிக்கே தான் அப்படின்ற இது எல்லா சைட்ல இருந்தும் வருது. சில பேர் ஓப்பனா சொல்ல மாட்டேன்றாங்க, சார் நான் வெளில போய் சொல்லாதீங்க. இப்போ ஒரு வீட்டுல போய் அன்னைக்கு நாங்க எஸ்ஐஆருக்காக போனோம், போட்டோ எடுக்காதீங்க, ஆனா எங்க ஓட்டு உங்களுக்கு தான்றாங்க. அந்த ஒரு இது இருக்கு, வைப்பு இருக்கு. தளபதிக்காக கண்டிப்பா இந்த மாற்றம் இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும். இப்ப 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? தளபதி தான், வேற யாரும் இல்ல. இந்த தொகுதியை எல்லாம் பார்க்கும்போது எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது எங்களுக்கு. இப்போ நாங்க ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் விலையில்லா விருந்தகம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து லோக்கல்ல எங்களுக்கு நிறைய இடையூறு தராங்க. இருந்தாலும் மக்களுக்கு சேவைன்ற ஒரு மனப்பான்மையில நாங்க அதை தினந்தோறும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன நடந்தாலும் அங்க டெய்லி காலைல சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கோம். ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், 2026 எங்க அண்ணன் தளபதி அவர் தான் சிஎம்மா வருவாரு கன்ஃபார்மா. எங்க அண்ணன் தான் என் மூச்சு, எல்லாமே எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தளபதி 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 தான். ஏன் இவ்வளவு பிடிக்கும் வர? என்ன காரணம்? நீ எங்க தளபதி தானா, தளபதி தான். ஒரே வார்த்தை தளபதி.
உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சு, ஓட்டு போட போறியா நீ? போட போறேன் ஃபர்ஸ்ட் ஓட்டே அவர் தான். சரி, என்ன விஷயம் பிடிக்கும் அரசியலா? உனக்கு என்ன விஷயங்கள் அவர்கிட்ட பிடிக்கும்? அவரு பேசினாலே பிடிக்கணும், அவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே பிடிக்கணும். இந்தியா பிடிக்கணும். அவர் பாத்திருக்கேன் நேர்ல? இல்லண்ணா, சரி, இனிமேதான். பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவேன்? இவ்வளவு தூரம் பிடிக்குதுல உனக்கு, ஆ, வெறித்தனமா பேசுறீங்களே, ஆமா. அவர்கிட்ட என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இத பாத்துட்டு இருப்பாரு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஒரே ஒரு போட்டோ தான் கேட்பேன், வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லையா? அவரை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு தப்பு சொல்றவங்க சொல்லியிருந்தானா இருப்பாங்க. ஆ. எங்க தளபதி போற நேரா ஒரு வழி நேர் வழினா அப்படியா? அதே மாதிரிதான் 2026 26 எங்க தளபதி தான். நேற்று ஈவினிங் தான் சொன்னாங்க இது போல ஆலோசனை கூட நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு. என்ன 24 மணி நேரத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னா அது தளபதி அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதருக்காக தான். இன்னைக்கு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க, லயோலா மணி வந்திருந்தாங்க, நாஞ்சில் சம்பத் வந்திருந்தாங்க, பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. எங்க அனைவருக்கும் ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அந்த ஆலோசனையை பின்பற்றி நான் நடந்து 2026 தளபதி ஆட்சியில் அமர வைப்போம். அது மட்டும் இல்லாம இந்த குடும்ப ஆட்சி அமைக்கிறது இதுவே இறுதி. 2026 டிவிக்கு ஆட்சி அமைக்க போவது உறுதி.